பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களெல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் தந்த பெரிய கிருபைக்காக நாம் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அந்த பாக்கியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தபடியால் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவித்து தம்முடைய அன்பில் சிறகுகளினாலே நம்மை மூடி காத்து வழி நடத்தியிருக்கிறார். அதை நாம் இந்த ஆராதனை உணர்ந்து நாம் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் போதுமானவராக நல்லவராக நம்முடைய பலவீனங்களில் நமக்கு பலனாக நம்மை பலப்படுத்துகிறவராக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிற பிள்ளைகளாக நம்மை மாற்றி அவர் நம்மை அற்புதமாக கடந்த வாரம் முழுவதும் வழி நடத்தியிருக்கிறார். இந்த ஆராதனையை நாம் அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். பயப்படாதீங்க. குறிப்பிட்ட கால அளவு மரண பரியந்தம் தேவன் நம்மை நடத்துவார், நம் அனைவரையும் நடத்துவார். என் செய்தி கேட்கிற உங்கள் அனைவரையும் தேவனுடைய பிள்ளைகள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் இந்த தேவனின் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம் அனைவரையும் நடத்துவார். ஆகவே நாம் அவரை அன்பு கூறுவோம், அவரை சேவிப்போம், அவரை பின்பற்றுவோம், அவரை பற்றிக் கொள்வோம், அவருடைய பாதங்களை தழுவி கொள்வோம். கர்த்தருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கடந்த வாரம் ஆராதனையில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் படித்தோம். ஜனங்கள் மிகவும் பரிதபிக்கப்பட்ட நிலையில பின்வாங்கி போய் அநேக காயங்களோடு ஆரோக்கியமற்றவர்களாய் கண்ணீர் சிந்துகிறவர்களாய் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்த நாட்களிலே கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்களுக்கு ஒரு நல்ல ப்ராமிஸ் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து போன வாரம் படித்தோம். ஆனா முழுதும் படிக்கல. இந்த 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் முழுதும் படிக்கவில்லை, கொஞ்சம் படித்தோம். இப்பொழுது நாம் தொடர்ந்து அதை படிக்க போகிறோம். அந்த நாட்களிலே தேவ ஜனங்களை பார்த்து, எருசலேமை பார்த்து புறஜாதி மக்கள் பரியாசம் பண்ணினார்கள். என்ன பரியாசம் பண்ணாங்க? நீ விசாரிப்பட்ட சீயோன், நீங்கள் அனாதைகள், நீங்கள் அடிமைகள், நீங்கள் தகுந்தவர்கள், நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள், நீங்கள் விசாரிப்பட்டவர்கள், உங்களுக்கு யாரும் கிடையாது என்று சொல்லி புறஜாதி மக்கள் தேவ ஜனங்களை பரியாசம் பண்ணினார்கள். அந்த பரியாசத்தை தேவன் கேட்டார். தேவன் கேட்டு இப்பொழுது இன்னொரு பரியாசத்தையும் அவர்கள் பண்ணினார்கள். உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்றும் நீ தள்ளுண்டவள் என்றும் புறஜாதி ஜனங்கள் உனக்கு பேரிட்டு உன்னை பரியாசம் பண்ணினபடியால் நான்
அவர்களுக்கு பரிபூர்ண சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன், சமாதானத்தை அவர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காயங்களை ஆற்றுவேன், ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உங்களுக்கு சௌக்கியத்தை நான் கட்டளையிடுவேன், உங்களை நான் குணமாக்குவேன், உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பேன், சத்தியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று இப்படி ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுப்பேன் என்று கர்த்தர் ஜனங்களுக்கு அவர் வாக்களித்தார். ஓகே, இப்பொழுது நாம் இரண்டாவது பரியாசம், தேவ ஜனங்களை நோக்கி பிரஜாதி மக்கள் பண்ண பரியாசம் என்னவென்றால், முதலாவது பரியாசம் விசாரிப்பற்றவர். அதற்கு நான் போன வாரமே சொன்னேன், கர்த்தர் விசாரிக்கிறவர், தேவ ஜனங்களை விசாரித்து அவர் வாக்கு கொடுக்கிறார், புதுப்பிக்கிறார் என்று போன வாரமே நாம் படித்தோம். இப்பொழுது இரண்டாவது பரியாசத்தை குறித்து படிக்க போகிறோம். இரண்டாவது பரியாசம் என்னவென்றால், நீ தள்ளுண்டவள் என்று சொல்லி பரியாசம் பண்ணுகிறார்கள். என்ன அது தள்ளுண்டவள்? தள்ளுண்டவள் என்றால் என்ன என்று நாம் பைபிள்ல பார்க்கும் பொழுது, டைவர்சி, தள்ளுண்டவள் என்றால் விவாகரத்த செய்யப்பட்டவள் என்று அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விவாகரத்து, இன்றைக்கு இந்த டைவர்ஸை குறித்து படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த டைவர்ஸை குறித்து உபாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் படித்து பார்க்கும் பொழுது, ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு அவன் மேல் பிரியமற்றவனானால், அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். இது பழைய ஏற்பட்ட நாட்களிலேயே பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக டைவர்ஸ் என்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. 1000 வருஷங்களுக்கு முன்பதாக, பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக இது இருந்திருக்கிறது. மோசேயின் நாட்களிலே இந்த டைவர்ஸை பற்றி கர்த்தர் கட்டளை, எப்படி டைவர்ஸ் பண்ண வேண்டும் என்று மோசேயின் மூலமாக அவர் சொல்லிக் கொடுக்கிறார். சர்டிபிகேட் ஆஃப் டைவர்ஸ், பில் ஆஃப் டைவர்ஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது முறைப்படி அவர் டைவர்ஸ் பண்ணணும்னா பில் ஆஃப் சர்டிபிகேட்டை கொடுத்து அவருடைய மனைவி தள்ளுபடி செய்யலாம். அவள் தள்ளுண்டவள் என்று அந்த நாட்களிலே பரியாசம் பண்ணப்படுவார். சமுதாயம் அவளை ஒரு விதமாக பரியாச கண்ணோடு பார்க்கும். அவளுக்கு தன்னுடைய கடத்தை, தன்னுடைய மரியாதையை அவள் இழந்தவளாக அந்த நாட்களிலே கருதப்பட்டார். அவள் அவளுடைய வீட்டுக்கு போகலாம், அவள் வீட்டிலே போய் அவள் அங்கே வாழலாம், அவ்வளவுதான் தவிர வேறு ஒன்றுமே அவளுக்கு உரிமையை இழந்தவளாக இருக்கிறார். இதை குறித்து புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பில் ஆஃப் டைவர்ஸை குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள். பரிசேயர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆண்டவரே, தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவுள் என்று உரைக்கப்பட்டது. அதாவது மோசேயின் நாட்களிலே உரைக்கப்பட்டிருக்கிறதே என்று ஆண்டவரை கேட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவர் இந்த விவாகரத்தை குறித்து
பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். 2ஆம் வசனத்திலே இருந்து நாம் படிப்போம். அப்பொழுது பரிசேயர் ஆண்டவரிடத்தில் வந்து அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவி தள்ளிவிடுவது டைவர்ஸ் பண்ணுவது நியாயமா என்று கேட்டார்கள். அதுக்கு ஆண்டவர் பதில் அளிக்கிறார். அவர் பிரதித்திரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிடுகிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவிட்டு இருக்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசை சேர்ப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் என்று அவருக்கு ஆண்டவர் பதில் அளிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் 16ஆவது வசனத்தில், அப்பொழுது அவர், எவனாயிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணினார், அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினார், விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று ஆண்டவர் விளக்கமாக அங்கே பேசுகிறார். கடவுள் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த டைவர்ஸ், பில் ஆஃப் டைவர்ஸை குறித்து பேசும் பொழுது, எக்ஸப்ட் செக்ஷுவல் இம்மாரலிட்டி, அதாவது வேசித்தன முகாந்தரம் இருந்தால் நீங்கள் தள்ளுதல் சீட்டை கொடுத்து நீங்கள் டைவர்ஸ் பண்ணலாம். ஆனால் அவளை விவாகம் பண்ணுகிறவனும் வேசித்தனம் பண்ணுகிறான், அவனும் வேசியா இருக்கிறான். அவளை தள்ளிவிட்டவனும் மீண்டும் விவாகம் பண்ணும் பொழுது அவனும் வேசித்தனம் பண்ணுகிறான் என்று கர்த்தர் அங்கே அவரை சோதிக்கும் பொழுது அவர்களுக்கு பதில் அளிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே கர்த்தர் எக்ஸப்ட் செக்ஷுவல் இம்மாரலிட்டி என்று சொல்லுகிறார். வேசித்தன முகாந்தரத்தை தவிர்த்து வேற எந்த காரணத்துக்காகவும் டைவர்ஸ் கிடையாது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். கடவுள் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காத கடவுள். இதைதான் நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அருமையானவர்களே, இன்றைக்கு கோர்ட்ல போய் பார்த்தா ஆயிரக்கணக்கான டைவர்ஸ் ஃபைல்ஸை பார்க்கலாம். அநேக இன்னைக்கு டைவர்ஸ் எதிர்நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் இதை எதிர்க்கிறார். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த டைவர்ஸி என்று சொன்னால் அவர் பரியாசத்துக்குரிய ஒரு காரியமாக அந்த நாட்களிலே இருந்தது. டைவர்ஸ் என்றாலே ஒரு கேவலமாக சித்தரிக்கப்பட்டார் அன்றைய சமுதாயத்தில். ஏன் இன்றைய சமுதாயத்தில் கூட சித்தரிக்கப்படுகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து
தேவனுடைய ஜனங்களை பார்த்து அவர்கள் பண்ணின பரியாசம், நீ விசாரிப்பற்றவர் சீயோன், இரண்டாவது நீ தன்னுண்டவர், யூ ஆர் டைவர்ஸ் என்று சொல்லி அவமானப்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டு கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, நான் இருக்கிறேன், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னார். இந்த விதமான பரியாசத்தை அந்த நாட்களிலே மக்கள் சமுதாயத்திலே தள்ளுண்டவர்கள் என்றால் அது ஒரு பரியாச வார்த்தையாக, டைவர்ஸ் என்றால் அவன் ஒரு பரியாசத்துக்குரியவனாக அன்று மக்கள் பார்த்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே பரியாசம் தேவ ஜனங்களுக்கு வந்தது. அப்பொழுதுதான் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று, நீ தள்ளுண்டவர்கள் அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை காப்பேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை பார்த்து இந்த உலகம் அல்லது உங்களை பார்த்து இந்த உலகம் என்ன பரியாசம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன பரியாசம் பண்ணாலும் கர்த்தர் அதை கேட்கிறார், அதை பார்க்கிறார். அந்த பரியாச நிலையிலிருந்து தேவன் உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னுடைய போர்களை பிரகாசிக்க செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை விசாரிப்பற்றவர்கள் என்ற நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அவர்களை தள்ளுண்டவன் என்று எல்லாரும் பரியாசம் பண்ணுகின்ற அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அதற்கு முதல் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆரோக்கியம். ஆரோக்கியம், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் என்று சொல்கிறார். அப்படியானால் எரேமியாவின் நாட்களில் இருந்த ஜனங்கள் அது ஸ்பிரிச்சுவலி, மென்டலி, பிசிக்கலி, அதாவது மன ரீதியாக, உடல் ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக அவர்கள் மிகவும் ஆரோக்கியத்தை இழந்தவர்களாக இருந்தார்கள். ஆரோக்கியமற்ற ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆரோக்கியத்தை இழந்து போன ஒரு நிலைமை அவர்களுக்கு அன்றைக்கு இருந்தது. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய அவல நிலையிலிருந்து நம்மை மீட்டு நமக்கு ஒரு புது வாழ்வளிக்கிறவர். ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆரோக்கியத்தை நான் உனக்கு மென்டலி, பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி நான் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். உன் குடும்பத்திலே, உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எங்கெங்கே நீ ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறாயோ அங்கெல்லாம் நான் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்திலிருந்து 3 நாட்களாக வனாந்தர மார்க்கமாக பயணம் செய்து கொண்டு வருகிறார்கள். கடினமான பயணம், வனாந்தர மார்க்கம், உஷ்ணம், கடுமையான தாகத்தோடு அவர்கள் 3 நாள் பொறுத்து அவர்கள் மாரா என்ற ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். மாராவிலே வந்து அவர்கள் எல்லாரும் பாளையம் இறங்கி அங்கே தங்குகிறார்கள். சுமார் 6 லட்சம் புருஷர்கள், அவருடைய மனைவிகளையும் நாம் கணக்கெடுத்து பார்த்தால், பிள்ளைகளையும் கணக்கெடுத்து பார்த்தால் கணக்கு பெருசா இருக்கும். இத்தனை பேருக்கு தண்ணி வேணும். இந்த மாரா என்ற இடத்துல வந்து 3 நாள் கழிச்சு அவர்கள் பாளையம் இறங்கின போது, தங்கின பொழுது அந்த இடத்துல நடந்த ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் என்னவென்றால், தண்ணீர் இருக்கிறது, ஆனால் அந்த தண்ணீர் கசப்பாக இருக்கிறது. ஒருவராலும் அந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை. அத்தனை கசப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாறா அப்படின்னாலே கசப்புன்னு அர்த்தம்.
நெகோமியை பார்த்து, நெகோமி மறுபடியும் பெத்லகேமுக்கு வரும்பொழுது அவளை எல்லாரும் நெகோமின்னு கூப்பிடும் போது அவர் சொல்லுவார், என்ன நெகோமின்னு ஏன் கூப்பிடுறீங்க, என்ன மாறான்னு கூப்பிடுங்க, ஏன்னா என்னுடைய வாழ்க்கை முழுதும் கசப்பான ஒரு வாழ்க்கை. I am leading a bitter life. ஒரு கசப்பான வாழ்க்கை நான் வாழ்ந்து நொந்து வந்திருக்கிறேன் என்று சொல்வார். ஆகவே அந்த இடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. காரணம், தண்ணீர் அங்கே கசப்பா இருக்கிறது. ஜனங்கள் மோசையோடு வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். மோசையோ கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. 3 நாளா பயணம் வந்தோம், எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. தண்ணி இருக்குது, ஆனா குடிக்கிறதுக்கு வாயில வைக்க முடியல, அவ்வளவு கசப்பா இருக்குது என்று மோசையோடு ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து ஜன்னத்தை குடிப்போம் என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கசப்பான தண்ணீரை யாராலுமே குடிக்க முடியாது, அவ்வளவு கசப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது மோசே என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். The Bible says he called upon the Lord. He called upon the Lord. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, இங்க இருக்கிற தண்ணீர் ஆரோக்கியம் இல்லாத தண்ணீர். தண்ணீர் இருக்கிறது, ஆனா தண்ணீர் அங்கே ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது. இதை எப்படி இந்த தண்ணீருக்கு நார்மல் மாற்றாக, ஆரோக்கியமான மாற்றாக நீர் மாற்றித்தர வேண்டும் என்று அவன் தேவனை நோக்கி பார்த்தான். கசப்பான அந்த தண்ணீரை நீர் எப்படியாவது ஒரு அருமையான குடி தண்ணீராக, ருசியான தண்ணீராக மாற்றித்தர வேண்டும் என்று அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். உடனே கர்த்தர் அவனுக்கு பதில் அளிக்கிறார். கர்த்தர் அவனுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். ஒரு மரத்தை காண்பித்து அந்த மரத்தை வெட்டி, கிளைகளை வெட்டி கொண்டு வந்து அந்த தண்ணீரை போடு என்று சொல்லுகிறார். உடனே அவர்கள் ஓடோடி போய் அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போட்டார்கள். போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. உடனே அந்த தண்ணீருக்கு பெரிய ஆரோக்கியம் வந்து விட்டது. பெரிய ஆரோக்கியம். அவ்வளோ மதுரமான தண்ணீராக, இனிப்பான, சுவையான, குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணீராக அது மாறிவிட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஜனங்கள் எல்லாம் தண்ணீரை குடித்தார்கள், கொண்டாடினார்கள், சந்தோஷப்பட்டார்கள், கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். வனாந்தரத்திலே நடந்து பார்த்தால் தான் தண்ணீருடைய மகிமை தெரியும். தண்ணீர் காலம் என்பது மரணத்தை கொண்டு வரும். தண்ணீர் ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்று. நீரின்றி அமையாது இந்த உலகு என்று வள்ளுவர் சொன்னார். தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. ஆகவே இந்த இடத்திலே கர்த்தர் இந்த ஜனங்களுக்காக ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதம் என்ன? கசப்பான தண்ணீரை அவர் மதுரமான தண்ணீராக அங்கே அவர் தன்னுடைய அற்புதத்தினாலே அந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, தண்ணீர் கூட ஆரோக்கியத்தை இழக்க முடியும். இதை பைபிள்ல நாம தெளிவா படிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் பரிசுத்த வேதாகமத்திலே எலிசாவின் நாட்களிலே எலிசா ஒரு பட்டணத்துக்கு போகிறார். அங்க இருக்கிற மனுஷர் எல்லாரும் ஓடி வந்து, எலிசா வல்லமையான ஊழியக்காரர், மேன் ஆஃப் மிராக்கிள்ஸ் என்று அவருக்கு அன்றைய உலக மக்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் எலிசாவை நோக்கி பார்த்து, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது என்றார்கள். கெட்ட தண்ணீர், ஸ்பாயில் வாட்டர்.
தண்ணீர் பட்டணம் அழகான பட்டணம், குடியிருப்புக்கு நல்ல பட்டணம். ஆனா நீர் காண்கிறபடி இந்த பட்டணம் தண்ணீரும் கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகிறது. பட்டணம் அழகாக இருக்கிறது, சிறந்த பட்டணம், அழகான பட்டணம், நேர்மையான பட்டணம். The problem is தண்ணீர் கெட்டு போயிருக்கிறது. ஒரு வார்த்தை கெட்டு போயிருக்கிறது. இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் ஆரோக்கியம் இல்லாத தண்ணீராக அந்த தண்ணீர் இருந்தது. அப்பொழுது எலிசா ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார். ஒரு புது தோல்வியை கொண்டு வாருங்கள், கொஞ்சம் உப்பை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கொண்டு வந்து அதை கொண்டு போய் எலிசா ஜெபித்து அதை அந்த நீரோட்டண்டையில் போய் அந்த உப்பை போட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்வான், இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இந்த தண்ணீரை, இந்த கெட்ட தண்ணீரை நான் ஆரோக்கியமான தண்ணீராக மாற்றினேன். இதனால் சாபம் வராது, நிலப்பாடும் இராது. அப்படியானால் இந்த தண்ணீர் அந்த நாட்களில் குடிக்கிறவங்க செத்து கூட போயிடுவாங்க. அவ்வளோ பாய்சனஸாக, அவ்வளோ கெட்ட தண்ணீராக இருந்தது. அப்பேற்பட்ட தண்ணீரை எலிசா ஆரோக்கியமாக்கினார். எலிசா 32 அற்புதங்களை செய்தார். எலியா 16 அற்புதங்களை செய்தார். இரட்டத்தனையான வார்த்தை கேட்ட எலிசா 32 அற்புதங்களை செய்தார். அதில் ஒன்று, இந்த கெட்ட தண்ணீரை, ஆரோக்கியமற்ற இந்த தண்ணீரை அவர் சொல்வார், வாய் திறந்து, நான் ஆரோக்கியமாக்கினேன், இந்த தண்ணீரை நான் ஆரோக்கியமாக்கி விட்டேன். இனிமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இராது, உங்களுக்கு நிலப்பாடு கூட இராது. இந்த லேண்ட் எல்லாம் எக்ஸலண்டா இருக்கும், நல்ல விளைச்சல், விவசாயத்திலிருந்து நல்ல விளைச்சல் கொடுக்கும். நீங்க எல்லாரும் இனி சந்தோஷமா பார்க்கணும். உங்க தண்ணீரை நான் ஆரோக்கியமாக்கினேன் என்று சொல்லுகிறார். அதே மாதிரிதான் மாறாவில்லை கர்த்தர் அந்த தண்ணீரை, கெட்ட தண்ணீரை, கசப்பான தண்ணீரை ஆண்டவர் ஆரோக்கியமாக்குவார். அதற்கு ஒரு மரத்தை தான் காண்பித்தார். இந்த மரம் எதை காட்டுகிறது? கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அவர் வானத்துக்கு பூமிக்கு நடுவாங்க, அவர் சிலுவையிலே ரத்த வெள்ளத்திலே தொங்கினார். எத்தனையோ காயங்களை அவர் அடைந்தார். நமக்காக அவர், என் தேவனை, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவை மரத்திலே தொங்கினார். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை அடியிலே வரும்பொழுது நமக்கு பெரிய ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். மன ரீதியான ஆரோக்கியம், உடல் ரீதியான ஆரோக்கியம், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு ஆரோக்கியம், நமக்கு பெரிய ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும்படியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிருள்ளவராய் நமது மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த மரத்தை தான் அன்றைக்கு மோசேயின் நாட்களிலே கசப்பான தண்ணீரிலே போட்ட அந்த வெட்டப்பட்ட அந்த மரம், அந்த தண்ணீரை மதனமாக்கின அந்த மரம் என்னவென்றால் அது சிலுவையை குறிக்கிறது. சிலுவை பாட மரணங்கள், அதை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய கசப்பான வாழ்க்கை மதுரமான வாழ்க்கையாக மாறி போகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவம் போக்கும் ரத்தம், சுகமளிக்கும் ரத்தம், நம்முடைய துக்கங்களை நீக்கும் ரத்தம், நமக்கு ஜீவன் தரும் ரத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த ஆராதனை வேளையிலே தண்ணீர் கூட கெட்டு போக முடியும், தண்ணீர் கூட ஆரோக்கியத்தை எழுந்து போக முடியும் என்று பழைய பாட்டு நாட்களிலே நாம் பார்க்கிறோம். கெட்டு போன தண்ணீருக்கு, மிகவும் கசப்பான தண்ணீருக்கு ஆண்டவர் அன்றைக்கு சொல்யூஷன் கொடுத்தார். இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது முதல் ஆசீர்வாதம், விசாரிப்பட்டால் என்று பரியாசம் பண்ணப்படுகிற அவளுக்கு, தன்னுண்டவர் தைவசி என்று பரியாசம் பண்ணுகிற அவளுக்கு முதல் தேவன் கொடுத்தது ஆரோக்கியம். எப்படி மோசேயின் நாட்களிலே
அந்த தண்ணீருக்கு ஆரோக்கியம் கிடைச்சதோ, எலிசாவின் நாட்களிலே அந்த தண்ணீருக்கு ஆரோக்கியம் கிடைச்சதோ, அப்படியாக கர்த்தர் அன்றைக்கு பரியாசத்துக்குள்ளான தேவ ஜனங்களுக்கு அவர் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று சொல்லி ஆரோக்கியத்தை வர பண்ணினார். மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் படித்து பார்ப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிறார், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிறார் உங்கள் மேல். தேவனை ஆராதிக்கின்ற நீங்கள் அனைவரும் தேவனுடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிறவர்கள். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நீதியின் சூரியன் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அருணோதயம், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, விடிவெள்ளி நட்சத்திரம். அதே சமயத்திலே அவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அவர் நீதியின் சூரியனாக இருக்கின்றார். நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். நீதியின் சூரியன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் உதிப்பார். தேவன் உங்கள் மேல் பிரகாசிப்பார். தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார். ஏன்னா நீங்க அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிறீர்கள். நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். அதை சட்டையின் கீழ் சூரியனுடைய அந்த கதிர்கள் அதனுடைய சட்டையின் கீழ் என்ன இருக்குமா? ஆரோக்கியம் இருக்கும். அந்த சட்டையின் கீழே பெரிய ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கண்டுகளை போல் வளருவீர்கள் என்று கர்த்தர் மல்கியாவின் நாட்களிலே தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். நான் நீதியின் சூரியன், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியனாய் நான் உதிப்பேன். என் சட்டையின் கீழே உங்களுக்கு பெரிய ஆரோக்கியம் இருக்கும். அருமையானவர்களே, ஆண்டவருடைய சட்டையின் நிழலில் நாம் இருப்போமான நமக்கு ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆரோக்கியம் இருக்கும். அது மாத்திரமல்ல, அடுத்து சொல்லுவார், நீங்கள் வெளியே போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். கொழுத்த கன்றுகள் பலசாலிகளாக நீங்கள் வளருவீர்கள் என்று அந்நாட்களிலே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கூட ஆரோக்கியத்தை இழந்து தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற ஆத்மாவை இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நீதியின் சூரியனாக நான் உன்மேல் உதிப்பேன். என் சட்டையின் கீழே உனக்கு ஆரோக்கியம் உண்டு. நீ புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளை போல ஆசீர்வாதமாக வாழ்வீர்கள் என்று கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுத்த ஆரோக்கியத்துக்கு அடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கிறார். தேவ ஜனங்கள் ஆரோக்கியமாக இருப்பதிலே கர்த்தர் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். தேவ ஜனங்கள் பரியாசம் படக்கூடாது பிறரால் என்பதிலே அவர் குறியா இருக்கிறார். ஆகவேதான் இந்த ஆரோக்கியத்தை கொடுத்து கொடுத்த கண்டுகளை போல உங்களை வளர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே, உன்னை நீ ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. பெரிய ஞானி நினைச்சுக்காது. என்ன நீங்க எல்லாரும் நிறைய நினைப்பு பெரிய ஞானி. ஆனா பைபிள் சொல்ற, உன்னை ஞானி என்று எண்ணாதே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, கர்த்தருக்கு பயப்படு, தீமையை விட்டு விலகு. அது 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 உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனுமாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும் போது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தர் உனக்கு பெரிய ஆரோக்கியத்தை அவர் அளிப்பார். உன் எலும்புகளுக்கு அது ஊனமாயிருக்கும் என்று சொல்கிறார். ஆகவே நாம் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக வேண்டும். தீமையை ஒரு நாளும் பற்றி கொள்ளக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் தீமையை விட்டு
விலகி ஓடு அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்கிறது. தீமையை விட்டு நாம் விலகி ஓடும் பொழுது அது உன் நாவிக்கு ஆரோக்கியம், எலும்புகளுக்கு ஊன். எலும்புகளுக்கு ஊன் என்பது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதெல்லாம் பேசினா நேரம் ஆகிடும். நம்முடைய எலும்புகளை தேவன் அவர் கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விளங்கும் பொழுது நம்முடைய எலும்புகளை பலப்படுத்துவார். நம்முடைய நாவிக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தை அவர் கட்டளையிடுவார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் படிக்கும் பொழுது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 22ஆம் வசனத்தில், என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவிசாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் கொடுக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆரோக்கியம் ஒரு சவாலாக தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆரோக்கியம் இல்லாமல் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. இந்த ஆரோக்கியத்தை எப்பொழுது தேவன் நமக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கிறார், அவர் வார்த்தையை கவனிக்கும் பொழுது, அதற்கு செவி கொடுக்கும் பொழுது, அவர்கள் அந்த வார்த்தைகள் நம்ம கண்களை விட்டு பிரியாது இருக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நாம் இருதயத்துக்குள்ளே காத்துக் கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையை நாம் கண்டுபிடிக்கும் பொழுது, அது நமக்கு ஜீவன், நாட்டுடைய ஜீவன். இந்த உடலுக்கெல்லாம், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் நம்முடைய சரீரத்துக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு வரும். ஆகவே let us be filled with the word of God, not only with the spirit of God, but we have to be filled with the word of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அடுத்து நாம் தீத்துவின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம், உபதேசத்திலே ஆரோக்கியம். இன்றைக்கு எத்தனையோ தவறான தேவனுக்கு விரோதமான உபதேசங்களை திருச்சபைகள் என்ற பெயரிலே உலகம் முழுவதும் உபதேசம் பண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆரோக்கியமான உபதேசத்தை நீ செய் என்று தீத்துவுக்கு பவுல் எழுதுகிறார். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொண்டுகிறவனுமாய் இருக்க வேண்டும் நீ என்று தீத்துவுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஆரோக்கியமான உபதேசத்தை நீ பேச வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். உபதேசம் கூட 2 உபதேசம் இருக்கிறது. ஆரோக்கியமான உபதேசம், ஆரோக்கியத்தை கெடுக்கிற உபதேசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு ஆரோக்கியமான உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்திலே ஆரோக்கியம் இருக்கிறது. தீத்து 1:14 வசனத்திலே, விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடித்துக் கொள். விசுவாசத்திலே ஆரோக்கியம். ஒரு வார்த்தை மாத்திரம் நீ சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லி அந்த 100 காதுகளில் சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, தன்னுடைய ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்பேற்பட்ட இவ்வளவு பெரிய விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்வார். ஆகவே நம்முடைய விசுவாசம் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான உபதேசம், ஆரோக்கியமான விசுவாசம். அடுத்து நாம் பார்க்கிறோம், ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவராய் இரு என்று தீத்துவுக்கு பவுல் எழுதுகிறார். ஆரோக்கியமான வசனம், ஆரோக்கியம் இல்லாத வசனம், ஆரோக்கியமான வசனம். வசனங்களை திரித்து பேசுவது, சத்தியத்துக்கு விரோதமாக பேசுவது. ஆகவே வசனத்தில் கூட ஆரோக்கியம் இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆரோக்கியமான வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு நாம் மீண்டும் வருகிறோம். இப்பொழுது தேவ ஜனங்கள் பரியாசம் பண்ணப்படுகிறார்கள். நீ விசாரிப்பட்டவர், நீ டைவர்சி தன்னுள்ளவர் என்று கேவலமாக தேவி பரியாசம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். எஸ், ஆரோக்கியம் என்று சொன்னால் மன ரீதியாக
உலக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஆசீர்வாதத்தின் ரீதியாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆரோக்கியத்தை வர பண்ணி உங்களை பார்த்து விசாரிப்பற்றவர், நீ தன்னுள்ளவர் என்று பரியாசம் பண்ணுகிற மக்களை நான் வெட்கப்படுத்துவேன். அவருக்கு முன்பதாக உங்களை ஆரோக்கியமாக்குவேன். உங்கள் தண்ணீரை ஆரோக்கியமாக்கி, உங்கள் தேசத்தை ஆரோக்கியமாக்கி, உங்கள் குடும்பத்தை ஆரோக்கியமாக்கி உங்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரை நம்புகிற தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு இன்றைக்கு பரியாசத்தின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எப்படி எரேமியா சொல்றது போல நம்மை அநேகர் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கலாம். அந்த பரியாசம் பண்ணுகிற மக்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை ஆரோக்கியத்தை உன்னை வர பண்ணி அவர் உன்னை உயர்த்துவார். உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், உன் அப்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார், உனக்குள்ள யாவையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் அளிக்கின்ற அந்த ஆரோக்கியத்தை நாம் அவரிடத்திலே இன்னும் மனம் திரும்பி பெற்றுக் கொள்வோமாக. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நெகிழ விட மாட்டார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வெட்கப்பட்டு போகும்படி செய்ய மாட்டார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஒரு பரியாசம் பண்ண விட மாட்டார். அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றுவார். புல்ல ஆரோக்கியம் கர்த்தர் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எரேமியாவின் நாட்களிலே தேவ ஜனங்கள் பிரஜாதி மக்களால் நீ தள்ளுண்டவர்கள் என்றும் விசாரிப்பற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது நீர் அந்த நேரத்திலே குறுக்கிட்டு உங்களுடைய ஜனத்தை பார்த்து, இந்த பரியாசத்துக்கெல்லாம் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், உங்கள் காரியங்களை ஆற்றுவேன் என்று ஆதரவுப்படுத்துகிறார்கள். அப்படியாக இன்றைக்கு பரியாசத்தின் மத்தியிலே ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது இங்கே இருப்பார்களானால் அவர்களை ஆண்டவரை அவர்களோடு இடைப்பட்டு அவர்களுடைய சத்துருக்கு முன்னதாக அவர்கள் தலையை எண்ணெய் அபிஷேகம் பாத்திரம் நிறைய வழிய செய்து நிரம்பி வழிய செய்து அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து கொழுத்த கன்றுகள் மாதிரி ஆசீர்வாதத்தின் பாதையிலே, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் பாதையிலே, உலக ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்துகிறார்கள். மீட்பர் இயேசப்பா நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் இருந்து தெய்வீக ஆரோக்கியத்தை உங்களுக்கு கட்டளையிடுவதாக. ஆமென். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிக்கிறார்.